நேயர்களே, இது நீங்க சொல்லுங்க சீசன் 7. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற தலைப்பு சிங்கிள் மாம். அதாவது கணவர் இல்லாம ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஒரு தனி தாயா, அதாவது சிங்கிள் மாமா இருந்து தினசரி சவால்களை நிறைய பெண்மணிகள் சந்திக்கிறாங்க. சவால்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது ஃபினான்ஷியல் சவால்கள், மாரல், இமோஷனல், பிள்ளைங்களோட படிப்பு, இந்த மாதிரி சவால்களை சந்திச்சு அதையும் மீறி அவங்க வந்துட்டு வெற்றிகரமா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெண்மணிகளை வந்துட்டு நம்ம சந்திச்சிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சிங்கிள் மாமா இருந்து வெற்றிகரமா அவங்க வாழ்க்கையை வழி நடத்திட்டு இருக்கோம் ஒரு சிங்கிள் மாமா தான் நம்ம ஸ்டுடியோல சந்திக்க போறோம். அண்ட் அவங்கள சந்திக்கிறதுல நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். வணக்கம் மிஸ் சுஷீலா. வணக்கம். அண்ட் தேங்க்யூ, நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மிஸ் சுஷீலா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் மாமா வந்து நீங்கள் தினசரி சவால்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. பட் எத்தனை ஆண்டு காலமாக யூ பீன் சிங்கிள்? ஒரு 4 வருஷமா, 4 years, going to be 4 years. ஓகே, ஸோ 4 years. பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு என்ன வயசாகுது? ஹவு ஓல்ட்? 2 பிள்ளைங்க, ஒரு ஆண் ஒரு பெண். ஆணுக்கு வந்து 6 வயசாகுது இந்த வருஷம். பெண்ணுக்கு வந்து இந்த வருஷம் 4 வயசாகுது. ஓகே, ஸோ 6 வயசுனா அப்போ ரொம்ப இன்னும் சின்ன பிள்ளையா இருந்திருப்பாரு அந்த டைம்ல. அப்போ கணவர் விட்டு செல்லும்போது அவனுக்கு வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும். That time I was still pregnant, 6 months pregnant with my daughter. Yeah. ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் மாமா. ஓகே, அந்த டைமில் நீங்கள் நிறையவே சவால்கள், 6 மாதம் ப்ரெக்னென்ட் அப்படின்னா வந்து இட் மஸ்ட் பீன் டஃப் ஒன் இல்லையா அந்த டைம். பட் ஒரு சிங்கிள் மாமா நீங்கள் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் அப்படின்னா அது என்னது? 2 பேரையும் பெரிய சவால் இல்லை, அவங்க உங்ககிட்ட வந்து கேட்கறதா, அப்பா எங்க அது சவாலா, இல்லை வந்து யூனோ ப்ராக்டிகாலிட்டிஸ் அப்படின்ற போது அந்த நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், அவங்க ஃபியூச்சருக்கு வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும். ஸோ எது உங்களுக்கு பெரிய சவால்? லெட்ஸ் டாக் அபவுட் தேர் ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அதுங்க ஃபியூச்சருக்கு நானும் சிட் டவுன் யோசிச்சு பார்த்துருக்கேன். அடுத்தது என்ன செய்யணும், என்ன ஸ்டெப். ஓகே, ஸோ டு ப்ரொவைட் அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் தெம், முதல்ல வந்து நம்ம ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், கரியர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஐ எம் ஏபிள் டு ப்ரொவைட் தேம் அ குட் ஃபியூச்சர். Okay, that's when I went to go and upgrade myself, do skills upgrading, took a diploma in business management. So wow, so wait, நீங்க ஆக்சுவலா பிள்ளைங்களுக்காக அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க. Correct, that's the main reason. Okay, ஸோ நீங்கள் ஒரு சவாலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனும் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இல்லையா? ஸோ அந்த சவால் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? தட் இஸ் 6 வயசு 4 வயசு அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ஸ்டில் அ யங் ஏஜ். அண்ட் நீங்கள் தனியாக இருக்கீங்க, அவங்கள யூனோ, அண்ட் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த சவால் எப்படி சமாளிச்சிங்க? ஹவு டிட் யூ மேனேஜ் இட்? ஸோ ஓகே, ஐ வென்ட் டு ஸ்டடி ஒரு 2 வருஷம். அப்போ வந்து 2 பேரும் ஸ்கூலில் தரல, ஃபுல் டே சைல்ட் கேர். ஸோ காலையில் 9 o'clock ஸ்கூலுக்கு போயிட்டு 5 மணிக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்போ நானும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை வந்து ஒரு காலையில் 5 மணிலேருந்து 3 மணிக்கு, 3 மணி 4 மணி போல். ஸோ கிளாஸஸ் வந்து ஒரு 3 times a week, ஈவினிங் கிளாஸஸ் 6:30 to 10. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க. ஸோ ஐல் மேனேஜ் ஹர் டு ஹெல்ப் மீ மேனேஜ் சம் திங்ஸ் அட் ஹோம். ஸோ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, school, education, all these social help me look after. So நானும் வேலை செஞ்சுட்டு whatever time I have, I'll definitely spend with them. So bonding இருக்குல்ல, because they are very young, so the bonding is very important. Then after that I'll focus on school. So ஸ்கூலுக்கு போகும்போது I'll pay very good attention down there, so I don't have to go home and study. So அங்கே நல்ல attention I'll absorb as much as I can down there itself. And then yeah, that's how actually I studied. So during exam time, like one day before the exams, I will take a day off. So I'll sit down, கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு exam எழுதுவேன். So during study time, the biggest problem I had was one of the days, the next day, அடுத்த நாள் வந்து என்னோட எக்ஸாம். ஸோ இன்றைக்கி வந்து 2 பேருக்கும் சீக்கு, 2 பேருக்கும் ஒரே காய்ச்சல், சளி, ரொம்ப சீக்காக இருந்துச்சு. So I had to look after them, you know, they're very cranky, இப்போது கூடியே இருக்கணும், you know. So I was looking after them. I couldn't study, என்னால் படிக்கவே முடியல. So okay, the whole night தூக்கமோ அதுங்களுக்கு வர, because they are very uneasy and all, I have to give medication. So தூக்கமாக போச்சு. ஸோ மறுநாள் காலையில் 5 மணிக்கு எக்ஸாம். ஸோ காலையிலேயே நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். 5 மணிக்கு எக்ஸாம்? 5 மணிக்கு ஈவினிங். ஓகே. யா, ஸோ காலையில் 9 மணிக்கு I went to school. I settled the children, settled பண்ணிட்டு, so I told my helper to give her instructions what to do. So I went to school at 9 o'clock.
ஸோ நானும் உட்காந்து படிக்கலான்னு புக்கை எடுத்தேன். ஆனால் படிப்பு வர மாட்டேங்குது, தூக்கம் தான் வருது. பிகாஸ் not enough, yeah. So I told myself, I really need to sleep. ஸோ அந்த ஸ்கூல் கீழே வந்து ஸ்டார்பாக்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு காஃபியை வாங்கிட்டு ஒரு 2 hours அங்கேயே உட்காந்து படித்து தூக்கிட்டேன். தட் வாஸ் பிகாஸ் ஐ நோ தட் இப்போ நான் தூங்காட்டேன் அந்த 2 hours ஸ்லீப் எனக்கு அந்த பவர் நேப் இல்லாட்டி ஐ கேனாட் டூ த எக்ஸாம். ஐ கேனாட் பிகாஸ் அப்போ என்ன எக்ஸாம் பர்சனல் மேனேஜ்மெண்ட் எனக்கு. ஸோ எல்லாமே தியரி. ஸோ அந்த 2 hours இட் வாஸ் வெரி குட் தட் ஐ ஸ்லெப்ட் த 2 hours. ஆஃப்டர் ஐ ஒர்க் அப் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் உட்காந்து படித்தேன். சீக்கிரமாக தியரிலாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே ஐ செட் ஃபார் த எக்ஸாம். ஐ ஃபினிஷ்ட், ஐ பாஸ்ட். And yeah, so that was one of the biggest challenges. அப்புறம் இல்ல கண்டிப்பா everybody including me எங்களால ரிலேட் பண்ண முடியும். சின்ன பிள்ளை இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா பட் ஐ மீன் யூ கிளியர்ட் இட் அப்படின்னும் போது உங்களுக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்துட்டு தோணுச்சா அதுக்கப்புறம்? நிச்சயமா வாவ் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ இதெல்லாம் மீறி உங்க கணவர் வந்துட்டு எந்த விதத்துலயாவது சப்போர்ட் பண்றாரா ஸ்டாண்டிங்? நோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போனது நம்ம திரும்பி பார்க்கல. இல்லை மீட் பண்ணியிருக்கோம். அந்த லைக் ஹவுஸ் இஷ்யூ செட்டில் பண்ண, டிவோர்ஸ் செட்டில் பண்ண, சில்ட்ரன் கஸ்டடி. ஸோ சில்ட்ரன் போத் ஃபுல் கஸ்டடி எல்லாமே எனக்கு தான். ஸோ ஹவுஸ் இஷ்யூ அப்பப்போ மீட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், மீட் பண்ணி செட்டில் பண்ணிட்டு வில் கோ ஓன் டைரக்ஷன் ஓன் வேஸ். பட் எப்போது வெளி மெசேஜ் டு ஆஸ்க் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்டதே இல்லை. It's okay. Okay, it's okay. சரி, yeah, bygones be bygones. Okay, so இப்போ பிள்ளை அப்படின்ட்டு சொல்லும்போது யாராவது இப்போ உங்க மகனோ இல்லை உங்க மகளோ அப்பா இங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? இல்லை நீங்க கடைசியாக என் மகன் வந்து அவரை பார்த்தது வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும். ஸோ அவனுக்கு இப்போ அவ்வளோ ஞாபகம் இருக்காது. ஸோ டாட்டர் வந்து முழுசாக பார்த்ததே இல்லை. ஸோ அவன் பையன் வந்து ஒரு 3 வயசாக இருக்கும்போது அவன் பாப்பா ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்களாம் இருக்குது, அவங்க அப்பா வந்து அழைக்க வர்றாரு. ஸோ ஒரு வாட்டி வந்து என்கிட்ட கேட்டிருக்கான். என்கிட்ட கேட்கல, ஆக்சுவலி அவன் ரூமில் உட்காந்து அவன் தங்கச்சிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஹவ் கம் எவ்ரிபடி காட் டேடி, எனக்கு டேடி இல்லை. ஸோ ஐ ஓவர்ஹர்ட் த கான்வர்சேஷன். ஸோ ஐ வென்ட் டு த ரூம். நானும் உட்காந்து அவன்கிட்ட பேசினேன். 3 வயசாக இருந்தாலும் அவனுக்கு வந்து தேர் சில்ட்ரன் நவடேஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். ஸோ ஐ சிட் டவுன். நானும் உட்காந்து அவன்கிட்ட பேசினேன். Okay, so அவன்கிட்ட why I don't have a daddy. So I said I'm your mommy, I'm your daddy, so I'm a superhero, okay. So he took it off with a smile. எனக்கு அப்போ 3 வயசு பையன்கிட்ட என்னன்னு நான் போய் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவன் வளர்ந்துட்டோன்னே நிச்சயமாக there'll be more understanding then. So in recent times I think now he's 6 years old, he's in K2. He got ever asked me once before. So I sat down, I talked to him as well. I said, I'm your mommy. And why are you asking me? I asked him first. I said, why are you asking me this question? You are not happy, or is something bothering you? Something. He said, no, mommy. Actually, I want to tell you that I'm very happy. You being my mommy, it's more than enough. He actually told me that, and I was like, although he's 6 years old. He has that maturity, இல்லையா? Correct. So when he tells me, because நான் எப்போதும் அவன்கிட்ட சொல்லுவேன், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். You must be happy. You must do what it takes to be happy. So okay, it's okay. We'll see in the future. Maybe I'll find for you somebody to get married. Oh, that is nice. Okay, ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. உங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்களா? லைக் உங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறதுல ஏதாவது அந்த மாதிரி? My parents stay with me also. So parents and children all stay together with me, and they are also okay with the kids. And உங்களுக்கு support group like friends அந்த மாதிரி do they emotionally நமக்கு வேணும் இல்லையா support? So அந்த மாதிரி definitely ஏன்னா ரொம்ப emotional down இருக்குன்னா you need to talk to somebody. So நம்ம உள்ள இருக்கிறது வெளியே யார்கிட்டயாவது பேசாம இருந்தா you'll think whatever you think doesn't make sense. So I have a very small group of friends, but they are wonderful people, and sometimes when I talk to them, they will tell me, Suji, you have done so much, you are really great, why are you feeling so down, you should just go on, So they are really very positive people, and yeah, I'm really gifted to have a group of friends like this. As a person, personally, உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ன அப்படின்னீங்க? நாட் ஓன்லி யுவர் கோர்ஸ், டோட்டலி நம்ம தான் இனிமேல் தனியாக மேனேஜ் பண்ணணும், ஐ கேனாட் பி டிபெண்டன்ட் ஆன் எனிபடி, அண்ட் ஆஃப்டர் யுவர் கோர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன? ஓகே,
நிச்சயமாக எல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தான். இட் ஹேஸ் டெஃபினெட்லி மேட் மீ அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஐ பிலீவ் தட் எது நடந்தாலும் ஒரு காரணத்துக்காக நடக்கும். தட்ஸ் அ ரீசன் பிஹைண்ட். ஸோ இட் ஹஸ் டெஃபினெட்லி மேட் மீ அ ஸ்ட்ராங்கர் பர்சன், வெரி பாசிட்டிவ் பர்சன், very very positive. So yeah, you know, everything I look at it in a very positive way, and of course my main concern is the children, and yeah, I want them to be happy. I am very happy and they are very happy, so we are really enjoying, and I want to show them the correct pathway of life. And yeah, it has taught me a lot of things, that you know, life goes on and you need to strive harder. So from there I don't stop there. Every day I want to learn something. Looking at the kids, they are so young, and then இவ்வளோ கற்றுக்குறாங்க இந்த வயசுலேயே. ஸோ அவங்கள பார்த்து நானும் கற்றுக்குறேன். You know, every day I learn something different from them. ஸோ இதுக்கப்புறம் இது உங்களோட பிளான்ஸ் என்ன? what do you want to do? I plan to take up திருப்பி படிக்கணும். என்னைக்கு நான் அந்த ஸ்கூலுக்கு போனேனோ அப்போலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. யூனோ யூ ஃபீல் பிஃபோர் தட் நோ அந்த மாதிரிலாம் யோசிச்சது இல்லை. பட் ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போது இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமே, யூனோ cannot stop. பிகாஸ் லெக்சரர் ஒருத்தர் வந்து அவர் சொன்னார், பார்ட் டைமாக தானே படிக்கிறீங்க, யூனோ அவ்வளோ டைம் அவ்வளோ. ஸோ கீப் ஆன் ஸ்டடிங். லைஃப் டைம் இஸ் ஃபுல் ஆஃப் யூனோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ படிக்கணும்னு அடுத்தது வந்து டிகிரி இன் அக்கௌண்டிங் எடுக்கலான்னு அப்ளை பண்ணியிருக்கேன். சிந்தா அப்ளை பண்ணியிருக்கீங்க? Yes, தட்ஸ் நைஸ், லவ்லி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாருக்குமே. நீங்கள் வந்துட்டு யூ ஜஸ்ட் டோன்ட் ஸ்டாப் இல்லையா, மூவிங் ஃபார்வர்ட். ஸோ நிறைய சிங்கிள் மம்ஸ் இப்போ வெளியே இருப்பாங்க. சம் பீப்புள் ஆர் அஃப்கோர்ஸ் பிரேவ், சில பேருக்கு தே நீட் தட் எக்ஸ்ட்ரா புஷ். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? Just do whatever it takes for the kids. Just keep it going. எது என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் பிள்ளைங்களை வந்து முன்னாடி வச்சு அவங்களுக்கு எது நல்லதோ வாழ்க்கையில் அவங்களுக்கு யூனோ டு பிரிங் them up better, or even to anything, you know, put them in front of you before you make a decision. You don't need a companion, you know, the children are your companion. You know, as long as you know they become good people end of the day, and the achievement and the சந்தோஷம் எல்லாம் நம்மளுக்கு தானே. So you know, don't let anything hold you back. என்ன செய்யணுமோ go and learn, and you know, study, learn everything, different things, you know. Yeah, life is full of learning journey. Yeah. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் பேசுனது வந்துட்டு எனக்கு வந்து இட் இஸ் பிக் இன்ஸ்பிரேஷன். அந்த ஒரு தைரியம் வந்து எப்போவுமே நம்ம சொல்லுவோம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு எப்போவுமே சொல்லுவோம். ஆனால் அதை வந்துட்டு ப்ராக்டிக்கலி ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? தியரியில் என்ன வேணாலும் சொல்லிடலாம், பட் யூ ஆக்சுவலி புட் இட் டு ப்ராக்டிஸ். தைரியமாக எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு யூ புட் இட் டு ப்ராக்டிஸ். ஸோ யூ வாக் வாட் யூ டாக். அதனால வந்து கண்டிப்பாக தட் இஸ் கோயிங் டு பி அன் இன்ஸ்பிரேஷன் டு மெனி அதர்ஸ். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ், அண்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you for giving me an opportunity. Thank you. ஓகே, அவங்க மிஸ் சுஷீலா இன்னைக்கு பேசினதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. எப்படி வந்து நம்ம தைரியமாக மன சோர்வை ஏற்படாமல் வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக வழி நடத்தணும். எஸ்பெஷலி இஃப் யூர் அ சிங்கிள் மதர், கண்டிப்பாக இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் அவங்க சொன்னதை வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இதை நீங்க சொல்லுங்க சீசன் 7.
நீங்க சொல்லுங்க சீசன் 7 இடைவேளைக்கு முன்னதா திருமதி சுஷீலா அவங்கள சந்திச்சு அவங்களுடைய போராட்டங்கள் வந்து அவங்களுடைய சவால்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா திருமதி ஃபாத்திமா அவங்கள சந்திக்க போறோம். ஷீ இஸ் ஆல்சோ a single mother. ஸோ அவங்க சந்திச்ச சவால்கள் என்னென்ன, அதை எப்படி அவங்க வந்துட்டு ஓவர்கம் பண்ணாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்ம ஸ்டூடியோக்கு இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்க வந்துட்டு எத்தனை ஆண்டுகளா சிங்கிள் மதரா இருக்கீங்க? நான் ஒரு 10 ஆண்டுகளாக சிங்கிள் மதர். 10 ஆண்டுகள். ஸோ நீங்க வந்து நீங்க சந்திச்ச ஒரு சிங்கிள் மதரா நீங்க சந்திச்ச ஒரு பெரிய சவால் இல்ல அல்லது தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பெரிய சவால் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒற்றை பெற்றோராக இருக்கிறது அதே ஒரு பெரிய சவாலாச்சு. தனியாக இருந்து வீட்டையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், சம்பாதிக்கிற இதையும் பார்த்துக்கணும், வருமானத்தையும் குடும்பத்துக்கு ஈட்டி வரணும். அதுதான் பெரிய சவால். ஓகே, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பொண்ணுங்க. ஓகே. ஸோ 3 பொண்ணுங்கன்னா எத்தனை வயதாகுது? பெரியவங்களுக்கு 19 வயசு, ரெண்டாவது பொண்ணுக்கு 15 வயசு, சின்னவங்களுக்கு 9 வயசு. 9. ஸோ முதல் 2 பொண்ணுங்களே வந்து 19 வயது டீனேஜர்ஸாக இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து திருமணம் அப்படின்னு வரும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்துட்டு ஐயோ திருமணமே வேண்டாம், என் பொண்ணுங்க சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திருமணங்கிறது எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று. நான் என் வாழ்க்கையில் நான் வந்து சங்கடங்களில் வந்துருந்துருச்சு. அதுக்காக வந்து என் பிள்ளைங்களுக்கு எனக்கு கனவுகள் இல்லைன்னு இல்லை, என் பிள்ளைங்களுக்காக எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது. நிச்சயமாக அவங்களும் கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சிக்கிற ஒரு நல்ல துணையோட அவங்களும் எனக்கும் ஒரு பேர பிள்ளைங்களாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குமா. ஐ மீன் வெரி நைஸ். ரொம்ப இமோஷனல். ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஒருத்தரோட கஷ்டத்தினால அடுத்தவங்க வந்து அதே கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது இல்லைங்களா? பட் அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் வந்துட்டு சிங்கிள் மேம் ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு தருணத்தில் நீங்கள் வந்துட்டு எப்படி உங்கள் மனநிலை ஓகே இதை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஐ ஆம் கோயிங் டு ஓவர் கம், இதை வந்துட்டு நான் மீறி வருவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா? இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு கொஞ்சம் ஒரு சோர்வாக இருந்துச்சா உங்களுக்கு? டிவோர்ஸ் ப்ரொசீடியர் பண்ண பிறகு என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல. எனக்கே மனசுக்குள்ளார பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அப்போ பெரிய போராட்டம், மனசுக்குள்ளார போராட்டம், என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல. அப்போது தான் எனக்கு இந்த சிண்டாவோட உதவி தேவைப்பட்டுச்சு. நான் சிண்டாவோட போயிருந்தேன். அவங்க வந்து இந்த உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் என்னை அனுப்புனாங்க. அந்த கோர்ஸ்க்கு நான் போனேன். அது 8 வாரங்கள் நீடிச்சிச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து 3 மணி நேரம். அந்த எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் தான் என் வாழ்க்கையை அடுத்தபடி என்னை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு தூண்டுகோலாக இருந்துச்சு. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு டிவோர்ஸ்க்கு முதல்ல வந்து வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ரோக்ராம்லாம் போன பிறகு தான் நம்மளும் ஏன் இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டோம், 18 வருஷமாக மணி செஞ்சிங்களா இல்லை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி நம்மளும் தனியாக இருந்து நம்மளும் இந்த வியாபாரத்தை பண்ணி பார்ப்போம், நம்மளால முடியுமாங்கிற ஒரு இதில் தான் நான் ஈடுபட்டேன். அதுக்கு நிச்சயமாக துணை புரிஞ்சது இந்த சிண்டா எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம், உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஐ மீன் நீங்கள் சொன்னது கேட்டாக்க வந்து இப்போ நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயி இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ஓன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன செய்கிறீங்க? எப்போ துவங்கினீங்க? எப்படி அது உங்களுக்கு ஐ மீன் ஹவு டிட் இட் ஹேப்பன்? நான் 18 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு தான் இது துவங்கி ஒரு 4 வருஷம் ஆகுது. நான் மணி சேஞ்சிங் லைசன்ஸ் எழுதி போட்டேன். கிடைக்குமான்னு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கிடைச்சிச்சு. சரி கிடைச்ச பிறகு நம்மளும் கடை வச்சு நடத்தி பார்ப்போன்ட்டு தான் ஆரம்பித்தேன். இதோட 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு டிவோர்ஸ் ஆன அந்த தருணத்தில் ஆகிட்டு இருக்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ் டைமில் உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. பட் ஃபேமிலிக்கிட்டேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது? அம்மா அப்பா வந்து இல்லை நீ வந்து யூ வில் ஹேவ் டு புட் அப், நீங்கள் வந்துட்டு பொண்ணாக பிறந்துட்டோம் அதனால வந்துட்டு நம்ம பொறுத்து தான் போனோம் அந்த மாதிரி சொன்னாங்களா? எங்கள் அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு இறந்துட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு முதல்ல எங்கள் அப்பா இறந்துட்டாரு. நான் கல்யாணம் பண்ணி 1.5 வருஷத்துல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ தனியாக தான் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் என்னன்னா எங்கள் அண்ணன் அக்காலாம் இருந்தாங்க. அவங்க விட தனியாக குடும்பம் அவங்கவுங்களுக்குன்னு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவங்க பக்கபலமாக இருந்தாங்க. நான் எடுக்கிற முடிவுக்கு அவங்க சம்மதிச்சாங்க முக்கியமாக. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டிவோர்ஸுங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தைங்கிற ஒரு இது இல்லை, ஃபேமிலியிலேருந்து வந்தோம். அப்படி இருக்கும்போது நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லும் போது யாரும் முதல்ல ஏற்றுக்கலை. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட அவங்க முக்கியமாக சொந்தக்காரவங்க வந்து எல்லாரையும் சந்திக்கணுமா, அதனால் எல்லாரும் ரொம்ப தயங்கி தான் இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் என் முடிவை நான் சொன்ன பிறகு அவங்க எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ பிள்ளைகளை எப்படி சமாளிச்சிங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைங்க வேலைக்கும் போகணும், ஏன்னா நீங்கள் தானே இப்போ பார்த்துக்கணும், அதை எப்படி சமாளிச்சிங்க? பிள்ளைங்க சின்ன பொண்ணை வந்து எங்கள் அக்கா ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. பெரிய பிள்ளைங்க அவங்க பார்த்து ஓரளவு சமாளிக்க முடிஞ்சிச்சு. அவங்க என் கூட தான் இருந்தாங்க.
எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஓகே. ஸோ அந்த விவாகரத்து அப்படின்ற முடிவு வந்துட்டு தட் இஸ் எந்த ஸ்டேஜில் ரொம்ப பொறுத்துக்கவே முடியாது அந்த ஸ்டேஜில் போய் ஓகே இதுக்கு மேலே முடியாது அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தீங்களா, இல்லை முதல்லயே இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா வன்முறைகள் வந்து நிறையா நான் பாதிக்கப்பட்டேன். அபியூசிவ் ஃபேமிலி கோர்ட்டில் போய் கோர்ட் ஆர்டர்லாம் எடுக்கிற சூழ்நிலைலாம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்ப அளவு பொறுத்து போனேன். ஏன்னா என்ன முன்னார் கணவர் வந்து வேலைக்கும் போகல, அவர் 1.5 வருஷமாக வேலைக்கு போகல. அப்படியே பிள்ளைங்களையும் பார்க்க வேண்டியதா, அவருக்கும் சம்பாரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா வீட்டுக்கும் பணம் கட்டணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும், அவருக்கும் நம்ம வருமானம் ஈட்டி கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவருக்கு பாக்கெட் மணி நீங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ நாள் தான் நான் பொறுத்து போகிறது? சரி அப்படியெல்லாம் கொடுத்தோம், நீங்கள் சும்மா இருந்தால் பரவாயில்ல, நீ இங்கே வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு பின்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் அளவுக்கு மீறி வன்முறைமா, அதை தாங்க முடியல என்னால். அப்போ தான் நினச்சேன் வேண்டாம் இந்த மேரேஜ் என்னால் முடியல. ஓகே, அதாவது இந்த வன்முறை வந்துட்டு ஏன் முதல்லயே நீங்க வந்து யூனோ இதனால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க ஏன் முடிவு பண்ணல? கொஞ்ச நாள் வந்து பொறுத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? ஒரு பெண்ணா இருக்கும், திருமணம் ஆயிடுச்சு, பொறுத்து போமே, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருந்தீங்களா? அதுவும் இருந்துச்சு. ரெண்டாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மாறுறதுக்கு. ஏன்னா உடனே டிவோர்ஸ்ட்டு போடுறது தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து கடைசியில் எங்கே போய் முடிய போகுது? ஏன்னா அது நிச்சயமாக என் பிள்ளைகளையும் பாதிக்கும். அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து அவர் மாறுறதுக்கு நான் பல வழிகளை அவளுக்கு உதவி செஞ்சேன். ஆனால் அவர் மாறல. 1.5 வருஷம் அவர் கூட போராடினேன். கடைசியில் என்னால் முடியல. அப்புறம் தான் நான் முடிவு எடுத்தேன். வன்முறை எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, அது என்னையும் மட்டும் பாதிக்கலை, என் உடல் நீரியாக என்னையும் பாதிக்க மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களையும் மனசளவில் அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. படிப்பில் ரொம்ப அளவில் அவங்க பின்தங்கி இருந்தாங்க. அப்போது தான் முடிவு பண்ணி முன்னாடியே இது நடக்கும். கண்டிப்பாக முன்னாடியே தான் நடக்கும். அவங்க எவ்வளோ அழுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, அப்படின்னு அவர் நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா இந்த ட்ரக்ஸோட இதனால அவங்க பண்ணுறது அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகே. ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து எப்படி நீங்கள் உதவி நாடுனீங்க இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? இது வந்து வன்முறையிலேருந்து நான் வெளியானது நான் சொந்தமாக எடுத்த முடிவு தான். நான் ஃபேமிலி கோர்ட் போயிட்டு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் எடுத்தேன். அது பிறகும் நான் வந்து அவர் கூட இருந்து பார்த்தேன். சரி, ஏன்னா அப்படியாவது அவர் திரும்பி வருவாருங்கிற அவருக்கு ஒரு டைம் கொடுத்தேன். ஆனால் அவர் மாறல. திருப்பி வன்முறை அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சாரு. ஓ, ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இருந்த வரைக்கும் இல்லை, பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இருக்கும்ல, அது பிறகும் இருந்துச்சு. அப்படி இருந்தால் அவர் திரும்பவும் மாறல, வேலைக்கும் போகல. எவ்வளோ நாள் தான் நான் பொறுத்திருக்கிறது? சரி, எல்லாரையும் பார்க்குற சூழ்நிலை வரும்போது எத்தனை பேரை தான் நானே ஒரு ஆளாக பார்க்குறது? அப்போ தான் நான் முடிவு பண்ணேன். நான் முக்கியமாக இந்த வன்முறை பொறுத்திருந்தது காரணம் இது என்னோட 2வது கல்யாணம். ஒரு கல்யாணம், அதுவும் எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் அது ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. சரி, எப்படியாவது அது பொம்பளை பிள்ளைங்களை பாதிக்கும்ல, என்ன அம்மாக்காரவங்க இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்கன்னு ஒரு சொல் கடன் வருமா, அதை தவிர்க்கிறதுக்காக பல மாதிரி போகிறாரு. நம்ம பொறுத்து போனேன். ஆனால் எல்லாம் முடியல. அப்புறம் தான் முடிவெடுத்தேன். பட் உங்கள் பொண்ணுங்க அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இதை, பிள்ளைங்க ஓகே இதுக்கு மேலே அம்மாவாலேயே பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இப்படி அறிஞ்சிடுச்சு, புரிஞ்சுட்டாங்க. சின்ன பொண்ணு ரொம்ப சின்ன கை குழந்தை, அவங்களுக்கு விளங்கலை. ஆனால் பெரிய பிள்ளைக்கு அவங்க கண் முன்னால் பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் விளங்கிச்சு. 2வது பிள்ளைங்க ஒரு அளவு விளங்கிச்சு. சின்ன பிள்ளைங்க தானே எப்படி இருந்தாலும். ஸோ இப்போ இந்த அஃப்கோர்ஸ் அன்அவாய்டபிள் சில காரணங்களால இப்போ சிங்கிள் மதராக இருக்கீங்க. ஸோ இந்த தினசரி வாழ்க்கையில் என்ன போராட்டம் இருக்குது? ஃபினான்ஷியல்னு சொல்லிட்டீங்க, பட் மற்றபடி தினசரி வாழ்க்கையில் வேற என்ன மாதிரி? இப்போ யாராவது ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கேட்பாங்கல்ல, அம்மா வந்து எத்தனை தடவை, அது வந்து பொண்ணுங்க கேட்பாங்க. பட் நம்ம சமுதாயம் வந்து ஏற்றுக்குதா? சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி சிங்கிள் மதர்ஸ்? இதுதான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா வந்து நம்ம சமுதாயம் ஒன்றும் ஏற்றுக்கல. இது சில பேர் முன்னுக்கு வந்து சிரிக்கிறாங்க, பெண்ணுக்கு வந்து சிரித்து பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி பேசுறது காதுக்குள்ளே கேட்குது. சில நேரம் எங்கேயாவது போனோண்டா கேட்குறாங்க, என் பேர் சொல்லி இப்போ 3வது கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்ட்டு ஒரு நக்கலாக சிரிக்கிறாங்க.
ஆனால் அவங்களுக்கு தெரியல அந்த வேதனைகளை நான் படுறது. நான் அவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவேம்மா, ஏன் நான் ஒன்றும் அவ்வளோ அழகாவா இருக்கேன், உங்களுக்கு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த ராத்திரி எனக்கு தூக்கமே வராது, மனசுக்குள்ளார அழுதுகிட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா இது விளையாடுற செய்தி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால தான் நம்ம இந்த முடிவு எடுத்தது. கரெக்ட். நம்ம சமுதாயத்துல மக்கள் வந்துட்டு அவ்வளோவா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நக்கல் தான் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்துட்டு அதை மீறி அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இதை மீறி வந்துட்டு ஒரு மணி சேஞ்சர் வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி போராடி வென்றிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பா பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு உங்க மகள்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களாமா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, இது முதல் மகள் 19 வயசாகுது, நீங்களே வந்துட்டு இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு இப்படி வந்திருக்கீங்க, என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க நான் கடையில் அவங்களும் எனக்கு உதவி செய்வாங்க. ஸோ அவங்களும் வியாபாரம் பண்றாங்க, அவங்களும் அந்த வியாபாரத்தை கத்துக்கிறாங்க. என் முதல் 2 பொண்ணுங்களும் சொந்தமாக கடையை வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியும். கஸ்டமர்கிட்ட பேசி அந்த ரேட் பேசி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு மட்டும் இல்லை, அது அவங்களுக்கும். ஏன்னா மணி சேஞ்சிங் கணக்கு சம்மந்தப்பட்டது, கணக்கு பாடத்துல இப்போலாம் அவங்க நல்லா செய்கிறாங்க. அவங்களுக்கும் அது ஒரு துணியாக இருந்து பெரிய பொண்ணிப்பா அம்மா நான் இது செய்யணுமா அது செய்யணும், பல கனவுகள். இப்போ அவங்களுக்கு ஐடியில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா நான் இதோட இன்னும் நல்லா செஞ்சேன்னா எனக்கு ஜெர்மனி போகிறதுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முந்தி அழுதுகிட்டு இருந்த பிள்ளைங்க இப்போ வாழ்க்கையில் முன்னேறியோட இதெல்லாம் என்னால் வந்துச்சா கடவுளோடதுன்னு தெரியலம்மா. கண்டிப்பா உங்களால தான் வந்திருக்கு. ஸோ இன்னொரு எப்போவாது உங்களுக்கு தோணியிருக்கா, சே நம்ம கல்யாணம் ஒர்க் ஆயிருக்கலாம், அந்த அந்த இல்லை ஒரு கணவரோட துணையை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு எப்போவாது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு போறோம் எனக்கு அந்த மாதிரி உணர்த்திருக்கீங்களா? கண்டிப்பாக என்ன தப்பு நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் நினச்சி பார்த்துருக்கேன். நான் என்னால் முடிஞ்சது எல்லாம் நான் செஞ்சேன். நான் அப்படி இருக்கும்போது கணவரை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும், ஒரு வாழ்க்கையில் முன்னேறும், எல்லாரும் மாதிரியும் நம்மளும் ஒரு வீடு குடும்பம் ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் நானும் போராடினேன். ஆனால் என் வாழ்க்கையை எப்படி ஆயிடுச்சுன்னு சில நேரம் எனக்கே அந்த கேள்விகள் வரும். ஆனால் சரி, இப்போ உள்ள சூழ்நிலை பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களை பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் அந்த கனவுகளை என் வியாபாரத்தில் நான் திணிச்சிருக்கேன். இனி என் வியாபாரத்தில் நான் நல்லா முன்னேறி வரணுமா, அதில் தான் இப்போ என்னோட கவனமெல்லாம், என்னோட போராட்டம்லாம் இப்போ என் வியாபாரம், என் பிள்ளைங்க நல்லபடியாக வளர்த்து எடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி பல கனவுகள் இருந்துச்சு. சில நேரம் தனியாக உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வரும், ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் நினைக்கும் போது என்ன ஒரு இந்த இந்த பீரியட் நீங்கள் இன்னும் ஒரு சில ஆண்டு காலத்துக்கு முன்னாடி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் என்னவா இருக்கணும், என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ போகிற கோயிங் ஃபார்வர்ட்? கண்டிப்பாக என் பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டால் எனக்கு 3 பிள்ளைங்களும் டிகிரி முடிக்கணும். நான் டிகிரி முடிக்கலை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பாதியில் என் படிப்போட சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், டிகிரி முடிக்கிறது ஃபர்ஸ்ட் இயர்லேயே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ என் ஆசை என் பிள்ளைங்க 3 பேரும் டிகிரி எடுத்து ஒரு நல்ல வேலையில் இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் வியாபாரத்தில் நான் இன்னும் அதிகமாக வருமானம் ஈட்டணும், இன்னும் அடுத்த நிலைக்கு நான் நல்லபடியாக வரணும், வியாபாரத்தை விட்டுறக்கூடாது. கண்டிப்பா 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 நீங்க வருவீங்க. ஏன்னா அந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு, நல்லாவே தெரியுது. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அம்மா, இந்த நிகழ்ச்சி நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அதுலயும் சிங்கிள் மம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பா நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில உங்க அனுபவத்திலேருந்து உங்களோட அட்வைஸ் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? சிங்கிள் மாம்லாம் இந்த சிண்டா நிறையா ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, தயவுசெய்து அதில் போய் கலந்துக்கிங்க. உங்களுக்கு நேரங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஆனால் அந்த நேரத்தை எப்படியாவது கொஞ்சம் வகுத்து, ஏன்னா அது ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அந்த கிளாஸ் இருக்கும், 2-3 மணி நேரம் சில நேரம். ஸோ அந்த கிளாஸை போய் கலந்துக்கிங்க. அது உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தபடி எடுத்து வைக்கிறதுக்கு அது நிச்சயமாக உங்களுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நன்றிம்மா.
அஃப்கோர்ஸ் சிண்டாவோட ப்ரோக்ராம்ஸ் பற்றி சொன்னது வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு. ஸோ எங்கே போய் என்ன உதவி நாடலாம் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அதை உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ண கருத்துக்கள் நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பெண்மணிகளுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து துவண்டு போயிடுறோம். ஆனால் நீங்களாம் வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்திச்சு சமாளித்து வெற்றிகரமாக வந்திருக்கீங்க அப்படின்றது பெரிய இன்ஸ்பிரேஷன் தாம்மா. ரொம்ப நன்றி நம்மளோட இன்னைக்கு பேசுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். All the best to you, ma. Thank you. ஸோ நீங்கள் வந்துட்டு திருமதி ஃபாத்திமா அவர்களை சந்திச்சு இன்னைக்கு பேசணும். அவங்க நம்ம கெஸ்ட்டாக வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஆல்தோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் அதையே நினச்சி அவங்க வந்துட்டு மனசோர்வு அடையாமல் அதற்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு உதவி நாடி சிண்டா கிட்ட போய் உதவி நாடி அதன் மூலமாக எப்படி பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகளையும் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன கனவு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது நீங்க சொல்லுங்க சீசன் 7. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில நம்ம ஒரு அழகான நேயரை சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம்மா, உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேர் ஜெயலட்சுமி ராமன். நான் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸர். ஆக்சுவலாக நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க ஷீ இஸ் கம் ஹியர் டு கலெக்ட் அன் அவார்ட்னு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. அம்மா, இப்போது நம்ம இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மம்ஸ். ஃபார் சம் ரீசன் அவங்க சிங்கிளாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு முன்னாடி சமுதாயம் அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுதா இல்லை இப்போ இருக்கிற சமுதாயம் அவங்கள ஒதுக்கி வைக்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முன்ன உள்ள சமுதாயம் ஒதுக்கி வச்சது உண்மைதான். ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் மாடர்ன் சொசைட்டின்னு வாசி எல்லோரும் வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சில பேர் என்ன இருக்காங்களே, இந்த ஓல்ட் ஃபேஷன் ஓல்ட் ஸ்கூல்றாங்களே, அந்த மாதிரி ஜனங்க இருக்கிறதான் செய்கிறாங்க. கம்யூனிட்டி தானேம்மா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நேர சந்தித்தோம் நம்ம ஷோவில். ஸோ அவங்க வந்து 2 திருமணம் ஆயிட்டுது. அவங்க பிள்ளைங்களுக்காக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் 2மே டென்ட் ஒர்க் அவுட். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்கள கேலி பண்ணி எப்போ மூணாவது திருமணம் அந்த மாதிரி கேட்குறாங்களா? ஷீ சேஸ் தட் அவங்க வந்துட்டு அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர நான் உள்ளுக்குள்ளே என்ன போராட்டங்கள் சந்திக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இஃப் அ பர்சன் கேன் ஹேவ் 2 மேரேஜஸ், அதுலேயே அவங்க எவ்வளோ போராடி தான் 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போது யாரும் இதை என்ன சொன்னால் கூட அதை அவங்க சீரியஸாக எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தட் இஸ் ஹவு ஷி ஹஸ் காட் தே ஹவ் காட் டு ஃபேஸ் இட். பிகாஸ் சமுதாயம் இஸ் எப்பவும் இருக்கும், ஜனங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். குட். அண்ட் பர்சனலாக நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை ரிலேட்டிவ் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள வந்துட்டு எப்படி பார்ப்பீங்க? ஆதரவாக இருப்பீங்களா? இல்லை நம்ம வந்துட்டு சில சமயத்தில் நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோன்றது வந்துட்டு நம்ம பர்சனலாக அதை லைஃப்பில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ வாட் டு யூ திங்க்? நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருப்பீங்க? எனக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருக்க தான் முக்கியம். எல்லாருக்கும் அந்த சாய்ஸ் சரியாக இருக்கும், இல்லை 2வது சாய்ஸ் சரியாக இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நம்ம வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கறது தான் முக்கியம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ இட்ஸ் நாட் doesn't matter. It's what I think. What is your opinion about it? There's so many people we know have remarried and they're doing so well. There's a few in our family we also know with the great grandchildren and all they have. I think it's okay. If everything is okay, health and money and that's it. Because well, we are all okay. We have got to be strong to not to feel embarrassed, because life is not all about that. சமுதாயம் எப்பவும் இருக்கும் தான். ஸோ அதனால் we have to be strong to face anything. That's what we made a choice, right? Then when you make a choice, you also must be able to accept it and move. நீங்கள் accept பண்ணலனாக்கா how can the others accept yourself?
Is what I believe. I think that's a very valid point. If you make a choice, you have to accept and move on. ஏன்னா நீங்க தான் Don't accept it means how can others accept it? It's all in your mind தானே. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் திங்கிங்னு சொல்லுவேன். உங்களுடைய தாட்ஸ் வந்து இட் இஸ் பீன் வெரி சொஃபஸ்டிகேட்டட். உங்கள் கருத்துக்கள் நம்மளோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஸ்டூடியோவுக்கு இப்போ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, திருமதி ஷைலேஷ், சிண்டா பயிற்சியாளர். ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு மேலும் சிங்கிள் மம் அப்படின்றவங்க வந்துட்டு யாரெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் மம்க்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் வழங்கப்படுறது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் திருமதி ஷைலேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சௌமியா, நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் as always you look very pretty, blouse and saree எல்லாமே compliment you so much. Thank you and you're always beautiful. Thank you so much. அம்மா, இப்போ வந்து சிங்கிள் மம் அப்படின்ட்டு சொல்லும்போது யாரெல்லாம் வந்துட்டு கணவரால கைவிடப்பட்டவங்க மட்டும்தான் சிங்கிள் மம்மா, இல்ல யாரெல்லாம் சிங்கிள் மம்னு சொல்லலாம்? Okay, single moms, single mothers னு சொன்னீங்கன்னா not just divorcees but widows as well as castrated like அவங்களோட maybe அவங்களோட husband prisonல இருக்கலாம் or sometimes அப்படி they've absconded somewhere. அது மட்டும் இல்லை, நீங்க unwed mothers, they also come under the category. Okay. Yes. ஸோ ஆக்சுவலாக இடைவெளிக்கு முன்னாடி ஃபாத்திமா அப்படின்னு ஒருத்தங்களை வந்து சந்திச்சு பேசணும். ஷீஸ் அ சிங்கிள் மேம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச உதவி, அதனால அவங்களுக்கு கிடைச்ச மோட்டிவேஷன், இன்னைக்கு அவங்க எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேசணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிங்கிள் மேம்க்கு வந்து எந்த மாதிரி உதவிகள் வழங்குறாங்க? ஓகே, பார்க்க போனால் there lots out there. சிங்கிள் மதர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்களோட பிள்ளைங்களுக்கும். ஸோ அந்த அவங்க தனிமையில் இருக்காங்க and they've got to juggle both mom and dad's role. அது ஒரு பெரிய ஒரு ரோல். அது மட்டும் இல்லை, வேலைக்கும் போகணும். ஸோ as an employee நீங்கள் பார்க்க போனால் விமன் ஜென்ரலி நிறைய ரோல்ஸ் இருக்குது. அம்மாவாக இருக்கணும், ஒரு மகளாக இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் ஒரு ஒய்ஃபாக உங்கள் பார்ட்னருக்கு நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ மச் ஸோ அவங்க என்னென்னா அவங்க சொந்தமாக அவங்களோட சொந்த for themselves, they don't have time. They forget who they are. And so நம்ம என்னென்னா நிறைய பயிற்சிகள் வச்சுருக்கோம். அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் அவேர்னஸ். ஸோ அவங்களோட சொந்த ability, strength, talents they can identify. And also parental workshops, because இப்போ பார்க்க போனீங்கன்னா parenting-ஏ அது ஒரு it's different. ரெண்டு பிள்ளைங்க வச்சிருந்தாலும் வீட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா they are all individuals. ஸோ நம்ம என்ன செய்யறதுன்னா we conduct a lot of parental workshops, value based, because I think அதுதான் முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு. ஸோ அவங்களே நம்ம சொந்தமாக will get them to reflect. மேபி அவங்களுக்கு என்ன முக்கியமோ, எந்த வேல்யூ. சில பேருக்கு மரியாதை, ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு அவங்க how they can actually sort of discipline, positive discipline with their children, அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் அவங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு if they have interest in some kind of sports or like dancing, robotics, அதுக்கெல்லாம் அனுப்புவோம். we conduct things like that. And இப்போ சிங்கிள் மாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா they tend to they need more of the encouragement, confidence அந்த மாதிரி. yes, நிறையவே தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த தன்னம்பிக்கையை நம்ம ஊக்கம் வச்சா what happens is they have self esteem, right. And they can carry out, because society they tend to feel that they are alone. And நம்ம society is such, நீங்க பாத்தீங்கன்னா they do. When you're saying this about the society, எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஃபாத்திமா பேசும்போது she was saying that ஒரு பெரிய சேலஞ்சே வந்து சமுதாயம் தான் அப்படின்னு சொன்னாங்க. So much so that there are people who even ஒரு டீஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளவு ஹர்ட்டா இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. So இந்த மாதிரி do you think அவங்க morale வந்து டோட்டலா சொசைட்டினாலேயும் கொஞ்சம் டவுன் ஆகுது? Yes, sometimes society மட்டும் இல்லை, it could be even சேர்ந்து family sometimes அந்த support கிடைக்காது. And ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு அவங்கள இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. So all this does affect them naturally. So நம்ம என்னன்னா we try to look at the positive side. And actually இங்க பாத்தீங்கன்னா இவங்க very resilient.
என்ன கஷ்டம் வந்தாலும் they are able to come out of it. And நம்மளோட பயிற்சிகள் அவங்களுக்கு நிறையாவே அந்த ஊக்கம் கொடுக்குது that you can do it, you're confident, what are your being positive, more positive thinking, and அதுதான் helps them. So like Fatima சொன்ன மாதிரி அது நிச்சயமா இருக்கு, but சில மைண்ட் செட் சேஞ்சிங். ஸோ இப்போ இந்த மாதிரி சிங்கிள் மம்ஸை நீங்கள் கோச் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, என்னென்னா ஆக்சுவலி முதலாவது அவங்க வரணும் அந்த பயிற்சிகளுக்கு. அண்ட் சில நேரத்தில் அவங்க நினச்சிக்குவாங்க தட் அவங்களோட வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, they have all the challenges, all the problems. So அவங்க அந்த first step to come எடுத்தாலே that is a good change of mindset, you're positive. And அங்கே வந்து அவங்க there's a lot of, we do a lot of focus group, a lot of sharing, and in that kind of sessions என்னன்னா they tend to realize that நம்ம நினச்சா நம்மளோட பிரச்சனை தான் பெருசுன்னு, பட் அவங்க அந்த பெரிய பிரச்சனையோட அவங்க வாழ்கிறாங்க and சாதிக்கிறாங்க. ஸோ அதே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இட்ஸ் நாட் ஸோ மச் நம்மளோட what we are doing, they actually and the peer learning and peer inspiration, so that's very strong. Good. And இவங்க பிள்ளைங்க எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதுன்னு அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இப்போ வந்துட்டு உணராத பிள்ளைங்க ரொம்ப சின்ன வயசுன்னா ஓகே, பட் people who are like அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி நடக்குதுன்னு, அபியூஸா இருக்கலாம், பிசிக்கல் அபியூஸா இருக்கலாம், சோ அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யறீங்க? ஓகே, நிறையவே நம்ம சமுதாயத்துல most of the women who have come, they've gone through physical abuse, a very abusive marriage, and the physical மட்டும் இல்ல, emotional. So அந்த பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல, பிள்ளைங்களுக்கும் இருக்கு. And இது சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்கலாம் and up to teenage youth. So நம்ம செய்யற அந்த parenting workshop, நம்ம பிள்ளைங்களையும் we will actually get them, the students, depending on the age, either they go for robotics or speech and drama, things like that. So அந்த கடைசி few நாள்ஸ் அந்த பயிற்சியில் we actually combine them together. So ஒரு குடும்பமா they try and work on things, as well as more on physical abusive side. Art therapy workshops which are called. So certified counselor who is trained in it, அவங்க வந்து பெற்றோரோ தாயாரோ பிள்ளைங்களோட சேர்ந்து they actually அவங்களோட உணர்ச்சி vent out all that frustration, that abuse through art. And அது ரொம்ப powerful. At the end of it you see it. And சில நேரத்துல அந்த conduct பண்றாங்களே அவரு, it's a male, so it's even more powerful, because you have this male who another male may have caused some hurt in their lives, but they get to overcome it, seeing someone else who gets them over it. Right. Yes. Okay. So அந்த physical abuse அப்படினு சொல்லும்போது சில பெண்மணிகள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படினாக்கா, ஓகே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, so I have to put up with it, இல்லனா என்ன, so என்ன மாதிரியான உதவி நாடலாம், and எந்த ஸ்டேஜ்ல do you think they should realize that look I have to go, இது வந்துட்டு டாலரேட் பண்ண முடியாது அப்படினு எந்த ஸ்டேஜ்ல அவங்க வந்து? ஓகே, உதவி அது அங்க இருக்கு. Okay, it is up to them. They can go to family service center, you can walk into Sindak and stuff like that. ஆனா I think அது முதலாவது டாலரேட் பண்ணக்கூடாது. You have to put a stop. அப்பதான் அது கண்டினியூ பண்ணாது. So they need to do that. But என்னன்னா we can't tell someone, அது அவங்களே தெரிஞ்சுக்கணும். So சில பேர் அது few timesலே அவங்க they want out, and it works, because then the couple can go for some kind of counseling. But என்னன்னா சில பேர் they go through the process, they want to give a chance, they want to make a change. So அதுல நிறையவே counselingக்கு போவாங்க, and sometimes even couple counseling, and yet it doesn't work. So அது அவங்களுக்கு எப்ப தோணுதோ that I need that self respect, and but as much as possible we'd like to of course counsel and get them together to work it out. பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் விமன் வந்து நிறைய எமோஷனல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்துட்டு டியூரஸ்க்கு வந்து ஆளாவாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஓகே அவங்க இங்க வரதே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சொன்னீங்க, ஆனா அதுக்கப்புறம் ஃபாலோ அப் அந்த மாதிரி ஓகே இன்னைக்கு வந்தாங்க அப்புறம் வரலையே அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ அப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஓகே, என்னன்னா அவங்க அந்த பயிற்சிகளுக்கு வந்தாங்கன்னா it is a couple of weeks session. So அவங்க வர they என்னன்னா நம்ம எவ்வளவு
make it comfortable for them. சின்ன வயசு பிள்ளைங்க இருந்தா they can bring them along. மற்ற classes நடக்கும் அவங்களுக்கு. ஓ simultaneous-ஆ நடக்குது. Yes. So that அவங்க ஒரு மன நிம்மதியோட வரலாம், you know, because there won't be a caregiver at home. And சாப்பாடும் நம்ம provide பண்ணுவோம், whether it's lunch or dinner. So many things are looked into. And the whole process they have to complete. நம்ம நிறைய வேறையான பயிற்சிகள் செய்கிறோம். One is self development, self awareness, value based parenting. So அது, you know, it's different. And மற்றது it's like art therapy, different focus group இருக்கு. So where they come, they speak about maybe a particular நம்ம ஒரு வேல்யூ வச்சுக்குவோம், like respect. So அந்த நேரத்தில் பேசும்போது of course மற்ற, you know, the frustrations, we want them to get over that bitterness so that they can move on. The whole idea is to move on, be confident, and நம்ம whole aim is empowerment. So when they come, அவங்களுக்கும் ஒரு ரொம்ப ஒரு ஊக்கம், you know, confident, and they feel very good, and they're able to relate to each other. And நிறைய மற்ற ஒரு like, you know, we even look into transport. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிள்ளைங்களோட வர, you know, transport. So as much as possible, if the, you know, a top up of EasyLink card is given, and they finish, அது ஒரு celebration mari, when you complete, they actually get a certificate. Okay. And that feels very good. They are allowed to bring in a parent or, you know, someone who's close to them to watch them get that. So and மற்றது அதுக்கப்புறம் follow ups நிறையவே மற்ற பயிற்சிகள், it could be a one day workshop, Mother's Day-க்கு ஒரு celebration for them, and everything பிள்ளைங்களோட வரலாம் அவங்க. So comfortable and மற்ற, you know, பெண்மணிகளோட இருக்கிறது, and similar situation, we can, yes, they can relate to things, you know. The bonding happens, and that's what we want. So there's a lot of, it's like it becomes a support group, a focus group, a support group. They support each other, encourage each other. And பாத்தீங்கன்னா நிறைய பேர், இப்போ ஃபாத்திமா பாத்தீங்களா, she has actually established her own business, which is really so inspirational. And we've also helped others sort of go through courses, some advancement, childcare, teacher, you know, so they go through the certificate courses, which has been sponsored. மற்ற சில தாயார் அவங்க வீட்டிலே இருந்து, பிகாஸ் பிள்ளைங்க கொஞ்சம் சின்னதாக இருப்பாங்க, ஸோ வீட்லேயே அவங்களுக்கு they've started like a cookie business. They bake their own cookies. We've sent them for tailoring courses. So அவங்க Punjabi suit, sari blouse tailor பண்ணுவாங்க, beautician courses, you know, things like that. So very much self-sufficient, independent, and empowerment. So there'll come a stage they don't need to get handouts. They can provide, and they feel confident about it. Right. Okay, so actually இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நிறைய மம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, சிங்கிள் மம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து they really have to realize that okay, எனக்கு ஹெல்ப் வேணும், I have to go and seek help. So அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க உங்களுக்கு? Okay, I think seeking help is the first step that you want to do well for yourself, and as much as yourself for your family. So it shows நீங்க responsible இருக்கீங்க. So the first step is to seek whatever help you need, and after that to try and, you know, you have to work towards coming to a point where you are empowered, you are independent, you're confident to go on. So அதுதான், they have to do that. And என்னன்னா, it benefits not just you as a person, you're already playing that dual role of mom and dad. So நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, you know, so நீங்க வரணும், you have to step forward. Yes. Okay, thank you so much. நீங்க as usual நீங்க வந்து valuable thoughts இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. And இது வந்து ரொம்ப முக்கியம், because you never know at what point, you know, what's going to happen. So அதனால அந்த டைம் வந்தப்போ எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? So கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்குற நேயர்களுக்கு இது பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். Thank you once again for coming over. Thank you, Soumya. It's always a pleasure. Yeah, it's ours too. So நேயர்களே, நீங்க வந்துட்டு இன்னைக்கு திருமதி ஷைலேஷ் என்ன சொன்னாங்க? ஓகே, அங்கேருந்து லுக் எடுக்கவா? ஓகே ஓகே, thank you so much. It's our pleasure as well.
ஓகே நேர்களே, இன்னைக்கு திருமதி ஷைலேஷ் என்ன தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை எப்படி வரவழைச்சிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஐ மீன் ஹவ் வி ஹேவ் டு சீக் ஹெல்ப் வந்துட்டு அங்க இருக்கு. வாட் வி ஹேவ் டு டூ இஸ் அதை போய் நம்ம சீக் பண்ணணும். ஓகே நம்மளுக்கு உதவி தேவை, நம்ம உதவி நாடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து அப்புறம் அந்த உதவியை கண்டிப்பா நம்ம நாடணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி யூனோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஷோல நம்மளே பார்த்துருக்கோம் இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care, bye bye from சௌமியா. இதை நீங்க சொல்லுங்க season 7. சிங்கிள் மேம். ஓகே அப்பா நெற்றிக்கண் திறந்தாலும் okay. It's our pleasure as well, ma'am. Thank you so much. ஓகே நேர்களே, இன்னைக்கு திருமதி ஷைலேஷ் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்டோம். அதாவது சிங்கிள் மேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சந்திக்கிற சவால்கள் வந்துட்டு நிறைய மல்டிடியூட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபினான்ஷியல், மாரல், இமோஷ்னல், பிள்ளைங்க படிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க ஆனால் முதல் ஸ்டெப் அதுக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உதவின்றது எப்போவுமே இருக்குது. ஆனால் அந்த உதவியை நம்ம நாடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளேயே வந்தாகணும். ஸோ அப்படி வரும்போது நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நம்மளை இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும். அஃப்கோர்ஸ் நம்ம ஷோலியே we've had lots of inspirations இன்னைக்கு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care, bye bye from சௌமியா. இதை நீங்க சொல்லுங்க season 7.